அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முக்கியமான விஷயம், நேற்று இதை கட்டாயம் சொல்லியாகணும். நேற்று பரகஹதனிய பெரிய பள்ளிக்கு எனக்கு ஜும்மாக்கு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. அதில் நான் போன நேரம் பார்த்து இதன் உண்மையில் பள்ளியில் நேற்று நோன்பு காலத்தில் என்னென்ன எப்படியான விஷயங்கள் பேசப்படும்ன்றதுல அங்குள்ள நிர்வாக சபையினரும் தலைவர் அவர்களும் நல்ல முறையில் அதை அணுகி நேற்று தேவையான அந்த அதாவது தலையங்கத்தின் கீழே நல்லொரு விஷயம் பேசப்பட்டுச்சு ஜும்மாவில். உண்மையில் அந்த மௌலவி அவங்க நல்ல விஷயத்தை எடுத்து வச்சாங்க. அதாவது நோன்பை எப்படி பயன்படுத்தி கொள்றதுன்றதை பற்றி அதில் நோன்பை தவிர்க்க வேண்டியவைகளும் பற்றி பேசப்பட்டுச்சு. அதில் உண்மையில் மிச்சம் அது எங்களுக்கு விளங்காதவர்களுக்கும் விளங்கக்கூடிய மாதிரி அந்த மௌலவி எடுத்து சொன்னார். நான் இந்த இடத்துல மௌலவியோட பெயரையோ இல்லாட்டி ஊரையோ நான் சொல்ல விரும்பலை. ஏன்டா அது அவருடைய தனிப்பட்ட காரணங்களுக்காக அது செல்ல விரும்பலை. இனி அதில் உள்ள சப்ஜெக்ட் மட்டும் நான் சொல்கிறேன். இனி அது உண்மையில் அவர் அந்த கொத்துபால ரெண்டாவது கொத்துபால கடைசியில் ஒரு இது சொன்னார். நோன்பு காலத்தில் விபச்சாரத்தில் ஈடுபடுகிறவங்களுக்கு என்ன மாதிரியான தண்டனைகள் இருக்குன்றதை பற்றி சொன்னார். நான் அந்த ரெண்டாவது முதலாவது வந்ததில் நான் கடைசி சப்ஜெக்டை மட்டும் சொல்கிறேன். அது ஏன்டா உங்களுக்கு விளங்கிக்கிறதுக்காக. அதில் அவர் சொன்னார், விபச்சாரத்தில் ஈடுபடுகிறவங்களுக்கு அல்லாஹ் தஆலா தண்டனை கொதிக்கிற நீரில் அவங்கள போட்டு சித்திரவதை செய்யப்படும் அப்படின்ற அதை அந்த நோவு சித்திரவதை செய்யப்படும். அதை தொடர்ந்து அதே செய்யப்படும் என்ற மாதிரி சொன்னார். அடுத்தது சொன்னார், அந்த அவங்களோட அந்த இதுலேருந்து வெளியாகிற சேல் வந்து இந்த முழு உலகத்திலேயும் உள்ள நாத்தத்தை விட பவர்ஃபுல்லான நாத்தம் அந்த வெளியப்பட்டு அவ்வளோ கடுமையான தண்டனை ஈக்குது இந்த நோன்பு காலத்தில் விபச்சாரத்தில் ஈடுபடுற மக்களுக்கு. இனி அது ஒரு நல்லொரு விளக்கம் ஒன்று தந்தார். உண்மைக்கும் ஹசரத் அவங்களுக்கும் நிர்வாக சபையினருக்கும் தலைவர் முதற்கொண்டு நிர்வாக சபையினருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கணும். ஏண்டா காலத்துக்கு ஏற்ற தேவையா இந்த மாதிரி ஒரு பயானை கொண்டு வந்து செஞ்சதுக்காக உண்மையில் நிர்வாக சபையினருக்கு இது மற்ற காலங்களில் உள்ள நிர்வாக சபையை விட இந்த நிர்வாக சபைக்கு என்னுடைய பாராட்டுக்கள். இது நல்லன்று யார் நினைக்கிறாங்களோ நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கீழே உள்ள பெல் ஐக்கனை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ஹோல்ட் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் இதை மாதிரி வீடியோ இதுக்கு போட்டாலும் உங்களுக்கு டக்குன்னு வந்து சேர்றதுக்கு லேசாகிக்கும்.